ஸோ பாம்புங்களை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் ராக் பைத்தான். இங்கே ஃபோட்டோ இருக்கா, இது அப்படியே லைவில் காட்டுறோம். தெரியுதாங்க, இங்கே படுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இதே கிளாஸஸ் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக விசிபிள் இல்லைங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இஷ்யூ இருக்கும். பட் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸோ இங்கே படுத்துட்ருக்கு தெரியுதுங்களா, இந்த உட்டு மேலே. ஐ திங்க் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசு இருக்குங்க, இல்லை ரெண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் ஒன்று இருக்கா, இது பக்கத்து மரத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். பா, சுத்தமாக அசைவு இல்லைங்க, அது அப்படியே செத்து போன மாதிரி படுத்துட்ருக்கு. மேபி ஃபுட்டு போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு போல். ஓ, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. பட் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே இல்லைங்க அதில். ஸோ இது பைத்தான். இதுக்கு அடுத்து இங்கே பாருங்க கிரீன் இகுனா, இந்த உடும்புங்க இது. ஆக்சுவலி இகுனான்னா உடும்பு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா, இங்கே இது பாருங்கள் லைவா. கிளாஸ் அவங்க க்ளீனாக கழுவுலங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. பட்டு தெரியும் நம்பலாம். வா, சைஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ, நல்லா இருக்குல்ல. ஸோ இதை மட்டும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், பிடிச்சவங்க பாருங்கள். ஸோ வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். கைஸ், இங்கே பாம்பு வகை ஜாஸ்தி இருக்குது. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் தமிழில் சொல்கிறேன், அப்படி இல்லைனா அது இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண் பாம்பு, மண்ணுளி பாம்பாக சொல்லுவாங்களா, எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள். அப்படியே அந்த மண்ணு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பாம்பு, லைட்டாக அசையலாம் பாருங்கள். பட் இங்கே லைட்டிங்ஸ் அவ்வளோ தெளிவாக இல்லைங்க, அதனால் உங்களுக்கு க்ளீனாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே மாதிரி தான் கேஜ் பண்ணி வெரைட்டியான பாம்பு வச்சுருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். கைஸ், இது அடுத்த கேட்டகரியான பாம்பு, காமன் ட்ரிங்கட் ஸ்னேக். இது ஈஸியாக விசிபிள் ஆகுது பாருங்க. அது கூண்டுக்குள்ள பயங்கர கூட்டமாக படுத்துட்டு இருக்குங்க. அது இந்த உட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்னேட் ஃப்ளையிங் ஸ்னேக். இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க. ஓ, சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது பிளாக் கலரில், பட்டு பறக்கும் பாம்புன்னு போட்டிருக்காங்க. இது என்ன பறக்குமோ தெரியல. வாங்க அடுத்து காமன் ரைட். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட பாம்புங்க வந்துட்டு அசைவே இல்லாம தாங்க இருக்கு, சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கும் போல. இது பாருங்க ஸ்பெக்டக்கல்டு கோப்ரா. இங்கே ஒன்று இருக்குங்களா?
இது என்ன வகை பாம்பு? நாகப்பாம்பு தானே, கோபுதான்னு சொல்லுவோம் நம்ம. சரியா இருக்குங்க அது. வாங்க ஃபுல் ஃப்ரேமில் எப்படி நகருதுன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் க்ரீன் ஒயின் ஸ்னேக்கு, பச்சை பாம்பா? இந்த தண்ணியிலலாம் இருக்குமே, தண்ணி பாம்பு இல்லை, பச்சை பாம்பு. இது பாருங்க, ஏதோ இலை இருக்க மாதிரி தானே தோணுது உங்களுக்கு. இதுதாங்க பாம்பு. இங்கே ஒன்று இருக்கு. இது ஏதோ ப்ரோசன் பேக் ட்ரீ ஸ்னேக். ரொம்ப குட்டியா, பட் ரொம்ப நீளமா இருக்குங்க இது. இது வந்துச்சு ராக் பைத்தான். பைத்தான்னா என்னங்க, மலைப்பாம்பு தானே? ஆமாம், பைத்தான்னா மலைப்பாம்பு, கோபுரான்னா நாகப்பாம்பு. இது ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், இது இன்னொரு வெரைட்டி. பாருங்க எப்படி இருக்கு. தலை எங்கே இருக்குது, வால் எங்கே இருக்குது, ஒன்றுமே தெரிலங்க. சரியாக இருக்கணா. இது ஒரு மண் பாம்புங்க, செம்மண் பாம்பு. இந்த இதுக்கு கீழே இருக்குது. இதுங்க உங்களுக்கு கிட்ட காட்டுறேன், தெரியுதுங்களா? கீழே பிளாக்காக இருக்குல்ல, சுருண்டு அந்த பலகை கீழே போய் படுத்துருக்குங்க. இதில் ஒன்றுமே இல்லை, பாம்பு இல்லை போல். இதில் இது பாருங்க, ரேட் ஸ்னேக். ரேட்டுன்னா எலி பாம்பா? சிலதெல்லாம் கேஜுக்குள்ளே தெளிவாக விசிபிள் ஆகுது, சிலதெல்லாம் மண்ணுக்குள்ளே அதே கலரில் இருக்கிறதுனால பார்க்கவே முடியல. கண்டுபிடிக்கிறது அது கஷ்டமாக இருக்குங்க. இது என்ன, அது இந்தியன் வூல்ஃப் ஸ்னேக். இங்கே எது பாருங்கல்ல. கடைசி இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்ம ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கோம், பட் நான் எல்லாமே இது அன்கட் வெர்ஷனாக உங்களுக்கு போடுறேன். ஸ்னேக் லவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இதுங்க செக்கர்டு கீல்பேக் ஸ்னேக். இங்கே இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குங்க மேலே. செம்ம. இது அசைது பாருங்க, அசையாமல் நின்றுட்டான். ஓ இது பாருங்க, ரெட்டு சாப்பாடு. என்னங்க இது, ரேட்டு மட்டும்தான் அதுக்கு, எலி மட்டும்தான் அதுக்கு, பாம்பை காணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பாருங்க, இந்த பாம்புக்கு சாப்பாடு. பாவங்க, இது எப்படிங்க சாப்பிடுது? அது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஓகே, அடுத்த செக்ஷன் கிட்ட போகலாம். இங்கே இருக்கு பாருங்க, நாகப்பாம்பு, கிங் கோப்ரா வெனமஸ் வயல். எங்கே இருக்குன்னு காட்டுட்டா இருக்குங்க.
ஸோ தெரியுதா, இந்த வுட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப ஹைட்டுக்கு மேலே இருந்து அட்டாக் பண்ணக்கூடியது இல்லை. கிட்டத்தட்ட 5-6 அடிக்கு எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அது. கிங் கோப்ரா, நாகப்பாம்பு. இது பாருங்க, ஃபாரஸ்ட் அண்ட் கேட் ஸ்னேக். இதுக்கு ஏன் லைட்டிங் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில, பட் இங்கே உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா, எக்ஸாக்டாக அங்கே இருக்குது. இது எதுங்க, ஸ்பெக்டட் கோப்ரா. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இதுவும் ஒரு காமன் ரேட் ஸ்னேக். இந்த இங்கே பொட்டிக்கு மேலே இருக்குது பாருங்க. பாக்ஸுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, உள்ளேயும் ஒன்று இருக்குங்க. சேம் இது ஒரு கோப்ரா. இங்கே இருக்குது பாருங்க, கூண்டுக்குள்ளே ஒன்று, வெளியில் ஒன்று, அண்டு இங்கே ஒன்று இருக்குது மரத்து மேலே பாருங்க. நைஸ். ஒன்று ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இதுவும் சேம் ராட் ஸ்னேக். இதோ இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இன்னும் அமேசானில் நம்ம பார்க்கக்கூடிய மெயினான பாம்பு இன்னும் பார்க்கலல்ல, அங்கே போயிட்டு காட்டுறோம். இது ராட் ஸ்னேக். இது பாருங்க எப்படி கும்பா கட்டினு. ஸோ இதுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற உடும்பு. முதல்ல நிறைய வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது அழியுதுன்றதுக்காக வேட்டையாடுறதை நிறுத்திட்டாங்க கவர்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ வசேல்ஸ் ஒய்ஃப் உடும்பு புடி. காமன். இந்த பாம்பு தெரியலங்க, லைட்டிங் இல்லை உள்ள, சுத்தமாக லைட்டிங் இல்லைங்க. இது இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதா? உள்ள லைட்டிங் இல்லை, உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கு கரெக்டாக. ஸோ கைஸ், பாம்புலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நம்ம சின்ன வயசுலலாம் படம் பார்த்துருப்போமே, அனகொண்டா. எங்கே இருக்குன்னு காட்டிட்டா, பட் ரொம்ப உள்ள இருக்குங்க. இங்க இருக்குங்க, பட் இது நல்ல விசிபிள் இல்லை உங்களுக்கு.
பட் இங்கே அனகொண்டா ஒரே வெரைட்டி தாங்க இருக்குது. அனகொண்டாவிலே 2-3 இருக்குது, நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. இது பாருங்க, தண்ணிக்குள்ள எவ்வளோ பெருசாக இருக்குது பாம்பு. சரியாக இருக்குங்க அது. அதுவும் லென்த்து செம்ம லென்த்தாக இருக்குது ஆக்சுவலி. இது ஒன்று பாருங்க, பைத்தான்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது ரெட்டிகுலேட்டட் பைத்தான். எங்க இருக்கு தெரியுதா? மரத்து மேலே இருக்குங்க. எவ்வளோ என்ன சைஸ் இது மலைப்பாம்பு. இங்கே இருக்கிறதெல்லாம் செம பல்காக ஒன்று இருக்குங்க. இன்னொன்று அங்கே உள்ள இருக்க ஒன்று பாருங்க. பா, பட் ரெண்டுத்துக்கும் கலர் சேஞ்ச் இருக்குங்க. இது கருப்பு கலரு, இது ஒரு காஃபி கலர். ஓ